ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் இயர் வந்து 10th மேக்ஸ்க்கு 1 மார்க் க்ளோஸ் கொடுத்துருந்தேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. பட்டு தமிழ் மீடியத்துக்கு வேணும்னு சொல்கிறீங்க. அதனால் நான் இப்போ தமிழ் மீடியம் 1 மார்க் க்ளோஸை பற்றி சொல்லி தரப்போகிறேன். ஸோ எல்லோரும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 14க்கு 13 மார்க்ஸ் ஆச்சும் வாங்க முடியும். இல்லாட்டி 14 கூட 14 நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உறவுகளும் சார்புகளும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ பயிற்சி 1.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். n ஆஃப் a cross b ஈக்குவல் டு 6 மற்றும் a ஈக்குவல் டு 1,3 எனில் n ஆஃப் b ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, n ஆஃப் a cross b வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்ற கணத்தில் வந்து நமக்கு எத்தனை உறுப்பு இருக்குன்னா 2 உறுப்பு இருக்குது. அப்போ n ஆஃப் b ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கணும், இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே நமக்கு மொத்த உறுப்பு எத்தனை, n ஆஃப் ஏல 2 இருக்குது. அப்போ n ஆஃப் பியில் வந்து 2 கூட எதை நம்பரை வந்து நம்ம பெருக்கணும்னா நமக்கு 6 வரும்னு பார்க்கணும். அப்போ இங்கே 2னா நம்ம 2 கூட 3 பெருக்குனா மட்டும்தான் 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது, a ஈக்குவல் டு a, b, p, b ஈக்குவல் டு 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. c ஈக்குவல் டு p, q, r, sன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனில் n ஆஃப் a யூனியன் c கிராஸ் b ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n ஆஃப் a சேர்ப்பு c கிராஸ் b ஆனது அப்படின்னு கேட்கும் போது நம்ம வந்து இங்கே எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏல வந்து இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏல வந்து 3 உறுப்பு இருக்குது, பியில் வந்து 2 உறுப்பு இருக்குது, சியில் வந்து 4 உறுப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ மொத்தம் டோட்டலாக நமக்கு 12 வருது இல்லைங்களா? அதனால் இதுதான் ஆப்ஷன் 12ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 3வது கணக்கு. ஏ கணத்தில் வந்து 1,2ன்ற உறுப்பு கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் டி ஈக்குவல் டு 5, 6, 7, 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலான்னு பார்த்தா, ஏல எத்தனை உறுப்பு இருக்குது, 2 உறுப்பு இருக்குது. பியில் நமக்கு மொத்தம் 4 உறுப்பு இருக்குது. சியில் 2 உறுப்பு இருக்குது. அப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா 4 உறுப்பு இருக்குது. ஸோ நம்ம சின்ன உறுப்பையும் சேர்க்க போகிறோம். ஸோ ஏவும் சியும் சேர்க்குறோம். அடுத்தது பிலையும் 4 உறுப்பு இருக்குது, நமக்கு டிலையும் 4 உறுப்பு இருக்குது. ஸோ நம்ம பியும் டியும் சேர்க்க போகிறோம். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னா, ஏயும் சியும் சேர்த்தோம்னா கண்டெயின் பியும் சியும் சேர்க்க போகிறோம். அப்போ ஆன்ற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். 4வது கணக்கில் ஏ கணத்தில் 1 2 3 4 5 இருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பி என்ற கணத்திற்கு எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 1024. இந்த 1யும் 0யும் விட்டுருங்க. அடுத்து கடைசி உறுப்பு 24 வருது இல்லைங்களா? அந்த 24ல் எது சின்ன எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான். ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாம். ஸோ 5வது கணக்கு பாருங்கள். r ஈக்குவல் டு ஆர் கணத்தில் x, x² பை எக்ஸ் ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபார்முலா ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆனது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 13ஐ விட குறைவான பகா எண்கள். பகா எண்கள்னால் நமக்கு என்னென்ன வரும், 2 3 5 7 11 13ஐ விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதால் நம்ம 11 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? உறவின் வீச்சகமானது அப்படின்னு கேட்குறாங்க. உறவினா இது வந்து நமக்கு மதிப்பகம் வரும், இந்த பக்கம் போட்டோம்னா இது மதிப்பகம், இது வீச்சகம் அப்படின்னு நம்பர்ஸ் போடுவோம் இல்லையா நம்ம இப்போ. ஸோ 2 ஸ்கொயர் வந்தோன்னா நமக்கு 4, 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 9, 5 ஸ்கொயர் வந்து 25, 7 ஸ்கொயர் வந்து 49, 11 ஸ்கொயர் வந்து 121.
அந்த ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு என்ன ஆப்ஷனாக வரும் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆப்ஷன். ஸோ 2 தானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 9 25 49 121. ஓகேங்களா. அடுத்த கணக்கு பாருங்கள். 6வது. ஸோ a + 2, 4 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகள் சமமெனில் a, b என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பாருங்கள். இதில் மொதல் உறுப்பு, இதுலேயும் மொதல் உறுப்பு. அப்போ a + 2 = 5. இது கணக்கு தான், நம்ம சாதாரணமாக போடலாம். ஸோ a + 2 = 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா a = 5 - 2 என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பியை கண்டுபிடிக்கணும். ஸோ 2a + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2வது உறுப்புக்கு இங்கே 2வது உறுப்பு என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ நம்ம a வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 3ன்ட்டு. ஸோ 2 × 3 b = 4. 2 3 6 கூட்டல் b = 4. அப்போ b வந்து என்னன்னு வரும்? 4 - 6 -2ன்னு வரும். ஸோ b = -2. அப்போ a வந்து 3 -2 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயோட ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியலனா என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3ன்ற ஆப்ஷனில் தொடங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 3ன்ற ஆப்ஷனில் தொடங்கும். ஓகே. அடுத்தது 7வது கணக்கு. n of a = m மற்றும் n of b = n. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் எண்ணிக்கை. இதுதான் நமக்கு க்ளூ. வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னாவே 2mn. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு n of a = m, n of b = nன்னு ஒரு கணக்கு வந்தாவே ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்னென்னு வச்சுக்கணும்னா 2^mn. அப்புறம் இந்த வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்று கணமில்லாத எண்ணிக்கைனா 2^mn - 1ன்னு தான் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கணும். சப்போஸ் இது வந்து வெற்று கணம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வெற்று கணம், இதுவே உங்களுக்கு வேறு மாதிரி க்ரியேட்டிவில் கேட்டாங்கன்னா வெற்று கணம் இல்லாதன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்று கணமாக கேட்டுப்பாங்க. வெற்று கணம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2^mnன்னு எழுதணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n of a = m, n of b = n அப்படின்னு எதனா ஒரு கணக்கு வந்தால் ஃபஸ்ட் லெசன்லவே நம்ம ஆப்ஷனை என்ன கண்டுபிடிக்கிட்டே எழுதலாம்? 2^mn - 1ன்ட்டு. வெற்று கணம் இல்லாததுக்கு. வெற்று கணம்னா 2^mnன்னு எழுதிப்போம். ஓகேங்களா. அடுத்த கணக்கு 8வது. a, 8 6, b ஆனது ஒரு சமணி சார்பு எனில் a மற்றும் b மதிப்புகளாவன முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கு என்ன இருக்குது? 8. பிக்கு என்ன இருக்குது? 6. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்? நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 9th. let a = 1, 2, 3, 4, b = 4, 8, 9, 10 என்க சார்பு f from a to b ஆனது f = 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 என கொடுக்கப்பட்டால் f என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா தான். இது நல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா நமக்கு? ஃபார்முலா f from a to b நாவே நம்ம என்னென்னு வச்சுப்போம்? ஃபார்முலான்னு வச்சுப்போம். ஸோ ஃபார்முலானா நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போ என்ன வரும் இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பா, சமணி சார்பா, ஒன்றுக்கொன்றான சார்பா, உட்சார்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி போட்டுப்போம் இல்லையா? ஸோ இப்படி போட்டுட்டு 1 2 3 4 4 8 9 10 இது எல்லாமே கொடுத்துருக்குறது என்ன? 1க்கு 4, 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 10. ஸோ எல்லா உறுப்புக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகேங்களா. இது மாதிரி கணக்கு வந்தாமே நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி உறுப்பு இருந்தாவே அது பேர் என்னென்னா ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10வது. f of x = 2x² மற்றும் g of x = 1/3x எனில் f.g ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனும் நமக்கு 2ல் தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? x² சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனில் பார்த்து 3ன்னு இருக்குது. x² சொன்னதால் நம்ம வந்து என்ன வச்சுக்கிறோன்னா 3x² பண்ணோம்னா 9x². இது 2/9x²ன்னு வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. f of x = 2x².
ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் டாட் ஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே 2 இருக்குது இல்லைங்களா? ஸோ 2ல் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1/3 இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன 9. ஸோ 2/9 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாம். எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 7 எனில் என் ஆஃப் ஏ ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து க்ளூ என்னன்னு பார்த்தோம்னா இருபுற சார்பு. ஸோ எந்த சம்மு கொடுத்துருந்தாலும் இருபுற சார்புன்னு கொடுத்துருந்தாங்கனாவே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணு தான் நமக்கு விடையாக வரும். ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 7 அப்படின்னா நமக்கு என்ன என் ஆஃப் ஏவும் ஏ தான் வரும். சப்போஸ் என் ஆஃப் பி ஏ ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துருந்தா என் ஆஃப் பி கேட்டிருந்தாங்கன்னா என் ஆஃப் பி ஈக்குவல் டு 9 தான். இருபுற சார்புனாவே என்ன எண்ணு கொடுத்துருக்காங்களோ அதே எண்ணு தான் உங்களுக்கு விடையாக வரும். ஓகேங்களா? 12வது கணக்கு. எஃப் மற்றும் ஜி என்ற 2 சார்புகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபோட ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம். அடுத்தது ஜியில் அதனுடைய டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப் டாட் ஜி வீச்சகமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீச்சகம்னா இந்த ஆப்ஷனில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்ஷன்னு வச்சுக்கணும். ஸோ எது சின்னதாக இருக்குது 0 1 2 அது தானே சின்னதாக இருக்குது, அப்போ அதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? வேறு எல்லாமே 4 உறுப்பாக இருக்குது, அதனால் அதுக்கு நமக்கு வராது. அடுத்தது இது வந்து 13வது கணக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். இந்த மாதிரி செகண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய். இவற்றில் ஒன்றும் இல்லை. ஸோ 4வது ஆப்ஷனும் அது மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா இல்லையா? ஸோ ஃபார்முலானா இந்த மாதிரி ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கனாவே நமக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 14வது கணக்கு பாருங்கள். ஸோ ஜி ஈக்குவல் டு 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 என்ற சார்பானது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு க்ளூ. ஆல்ஃபான்னு ஒரு கணக்கு ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்தாவே ஆல்ஃபா பீட்டான்னு வந்தாவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆப்ஷன் வந்து 2, -1. ஓகேங்களா? 2, -1 ஆல்ஃபாவும் பீட்டாவும் கணக்கில் வந்தாவே நம்ம ஆப்ஷன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் 2, -1. நெக்ஸ்ட்டு 15வது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் - 1 ஹோல் கியூப் குறிப்பிடும் சார்பானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஃபார்முலா தான். இது ஃபார்முலானா இப்போ என்ன ஆப்ஷனாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் + 1 ஹோல் கியூபு மைனஸ் எக்ஸ் - 1 ஹோல் கியூப் குறிப்பிடும் சார்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இருபடி சார்பு. நேரிய சார்பும் கிடையாது, ஒரு கனச்சார்பும் கிடையாது, தலைகீழ் சார்பும் கிடையாது. ஸோ நமக்கு இருபடி சார்பு தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு இது ஆப்ஷன். ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுடுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து நமக்கு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னன்னு வந்தாவே நமக்கு அந்த மூடிக்கிட்டே என்னென்னு எழுதணும் 2m - 1ன்னு எழுதுவோம். அடுத்தது இருபுற சார்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இருபுற சார்புனா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே ஆப்ஷன் தான், அதே நம்பர் தான் நமக்கு ஆப்ஷனாக வரும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம ஆப்ஷனில் 2, -1ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் லெசன் க்ளூஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். க்ளூஸ் புரிஞ்சதுன்னா நல்லா படிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.